அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடைக்கானல் மோயர் பாயிண்ட் பகுதிகளில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை என்று வனத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிபி வழங்க கேட்கலாம். சிபி, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மர சோலை, பில்லராக், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன. இவை அனைத்தும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அதே போல பேரிஜம் ஏரி, மதிக்கட்டான் சோலை, தொப்பித்தூக்கி பாறை, வாட்சிங் டவர், பேரிஜம் ஏரி வியூ உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருவது வழக்கம். இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலையோரங்களில் குட்டி யானையுடன் கூடிய 5 யானைகள் முகாமிட்டு இருப்பதன் காரணமாக பொதுமக்களின் நலன் கருதி இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு தற்காலிகமாக தடை விதித்து வனத்துறை அறிவித்துள்ளது. மேலும் அங்கே உள்ள கடைகளை திறக்க வேண்டாம் எனவும் வனத்துறை உள்ளூர் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. யானை வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்த பின் சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்படும் எனவும் சுற்றுலா தலங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் அனுமதிக்கப்படுவர் எனவும் வனத்துறை சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்லவிருந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடி இருப்பதனால் ஏமாற்றம் அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிபி.